மனிதனா பிறந்த எல்லாருக்கும் கண்டிப்பா சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாகவே இருக்கும். நம்மளுடைய லட்சியத்தை நனவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கத்தால் கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த திட்டத்துல எப்படி வீடு அப்ளை பண்ணணும், அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கு வீடு கிடைக்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும், யாருக்கெல்லாம் வீடு கிடைக்காது, எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஸோ உங்களுக்கு வீடு பஞ்சாயத்து தலைவர் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த திட்டத்தினுடைய பின்னணியை பார்த்துடலாம். ஸோ இந்த திட்டம் 2010ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்ட்டு ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல என்ன செஞ்சாங்கன்னா, ஸோ குடிசையில யார் யாரெல்லாம் தங்குறாங்களோ அவங்களுடைய டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற நோக்கத்துல வீடுகள் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பாவுடைய கனவை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்துக்கு பெயர் வச்சு செயல்படுத்தப்பட்டு வருது. 6 வருடங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற இலக்கு அடையணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தம் 8 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடுகளுக்கு 3.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பேமெண்ட்டை கொடுப்பாங்க. இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3,38,000 ரூபாய் வீடுகள் கட்டுவதற்காகவும், 12,000 ரூபாய் தூய்மை பாரத இயக்கம் அதன் கீழே கழிவறை கட்டுவதற்கும் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம இந்த வீடுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ வீடுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் குடிசை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த அப்ளிகேஷன்ல கண்டிப்பாக உங்களுடைய பட்டா மற்றும் பத்திரத்தினுடைய நகல் கண்டிப்பாக இருக்கணும். ஒரிஜினல் பத்திரத்தை நீங்க கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை பிடிஓ ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. சம்பந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து சோனல் டெப்டி பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்கள்கிட்ட நேரடியாக விசாரிச்சு உங்களுக்கு வீடு உண்மையிலே இல்லை, நீங்க குடிச்ச வீட்டில் தான் வாழுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க. இதுதான் இந்த வீடுக்கான அப்ளிகேஷன் மெத்தடு. ஸோ 2வது மெத்தட் என்னன்னா, நீங்க டைரக்டாக உங்களுடைய அப்ளிகேஷனை பிடிஓ ஆஃபீஸில் கொண்டாந்து கொடுக்கலாம். ஸோ பிடிஓ ஆஃபீஸில் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னாலும் சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரிகிட்ட நாங்கள் தகவல் கொடுத்து மறுபடியும் அவங்களும் சோனல் டெப்டி பிடிஓ எல்லாரும் போய் பார்த்து வீடு இல்லைன்னா உங்களுக்கு வீடு அலாட்மெண்ட் பண்ண சீனியர் லிஸ்ட்ல வைப்பாங்க. இந்த 2 இடங்கள்லயும் உங்களுக்கு வீடு வழங்கப்படலை, நீங்க உண்மையிலேயே குடிசை வீட்டில் தான் இருக்கீங்கன்னா மட்டும் இந்த 3rd ஸ்டெப்புக்கு போங்க. 3rd ஸ்டெப்ல அங்கே டேரக்டா கலெக்டரேட்ல நீங்க போய் மனு கொடுக்கலாம். கொண்டே கொடுத்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கான அப்ளிகேஷன் டைரக்டா பிடிஓ ஆஃபீஸ்க்கு வரும். அகைன் இந்த சேம் ப்ராசஸ் என்ன செய்வாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீட்டுல என்னென்ன எலிஜிபிள்லாம் உங்களுக்கு இருக்கணும், கண்டிப்பா உங்களுடைய பெயர்ல பட்டா அப்படிங்கிறது இருக்கணும். பட்டா இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வழங்கப்பட மாட்டாங்க. அரசாங்கத்தினுடைய இலவச வீட்டுமனை பட்டா உங்களுக்கு இருந்ததுனாலும் வீடு நாங்கள் கொடுப்போம். ஆனால் பட்டா கண்டிப்பாக உங்களுடைய பெயர்ல இருக்கணும். ஸோ இதுல எங்க அப்பா பேர்ல இருக்கு, எனக்கு வீடு கொடுங்கன்னு நான் அப்ளை பண்ணா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யாரு பேர்ல பட்டா இருக்கோ அவங்க பேர்ல கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கக்கூடாது. அதுதான் முதல் எலிஜிபிலிட்டியா வச்சிருக்காங்க. அது போக இந்த திட்டத்துல எஸ்சி எஸ்டி மற்றும் மற்ற கேட்டகரி பீப்புளுக்கு எத்தனை சதவீதம் ரேஷியோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 40:60. அதாவது 100 வீடு ஒரு கிராமத்துக்கு அலோகேட் பண்ணுதாங்கன்னா அதுல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 40 வீடுகளும் அதர பிரிவினர்களுக்கு 60 வீடுகளும் அலாட் பண்ணுவாங்க. இந்த 40-60 இந்த 2 சதவீதங்களுமே 4% என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசபிலிட்டி பீப்புள்ஸ், அதாவது ஊனமுற்றோர் இருக்குங்களா அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்காங்க. உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு 360 சதுர அடி கண்டிப்பாக இடம் வேணும். அந்த இடத்துல 300 சதுர அடிக்கு நீங்க காங்கிரீட் போட்ட வீடு கட்டிக்கிடணும். 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத ஒரு ஆஸ்பெட்டா சீட்டு தவிர ஏசி சீட்டு இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிடலாம். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. அப்படின்னு நான் நகராட்சி பகுதியில் இருக்கேன், அப்படி இல்லை அப்படின்னா டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய டவுன்ல நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வீடு வழங்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா இந்த திட்டமே என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஊரக பகுதிகளில் குடிசையில் இருக்கவங்க வீடுகளை மாற்றுறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்படி இருக்கும் பொழுது நகரப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட மாட்டாது. அது போக உங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது முனிசிபாலில் இருந்ததுன்னா உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க. ஆனா உங்களுடைய ஓன் லேண்டு முனிசிபாலில் இருக்கு அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே உங்களுக்கு வீடு வழங்க மாட்டோம். கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வீடு கொடுக்க மாட்டாங்க. அதுல ஒரு டவுட் வரலாம்,
நான் வந்து டெம்பரரியா வேலையில இருக்கேன், ஒரு கன்சல்டன்ட் பேல இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வீடுக்கு எலிஜிபிள் இருக்கு. உங்களுக்கு வீடு இல்லாத பட்சத்துல. ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்கீங்க. அந்த வீடு குடிசை வீடா இருக்கு. ஆனா உள்ள டைல்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ டைல்ஸ் ஒட்டியிருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, ஏசி ஷீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல போடுவோம்ல கவர் ஷீட் அது போட்டிருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னா செங்கல் கட்டுமானம் கொண்ட ஒரு சுவர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாணை எண் 69 அந்த அரசாணையில ஊரக வளர்ச்சித்துறை அரசாணையில இருக்குது. எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நீங்க போய் பார்த்துக்கிடலாம். ஸோ அப்போ காங்கிரீட் போட்ட வீடு முன்னாடி கொஞ்சமோண்டு இருந்தாலுமே உங்களுக்கு வீடு தான். உங்களுக்கு ஒரு சர்வே எடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் சர்வே. அந்த சர்வே, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஃபார் ஆல் அப்படின்னு 2 சர்வே எடுத்தாங்க. அந்த 2 சர்வேலையுமே நீங்க விட்டு போயிட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஓட்டு வீட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்வாங்க, பஞ்சாயத்து தலைவர், ஏஇ, ஓவர்சியர், சோனல் டெப்டி பிடிஓ மற்றும் அந்த வார்டு மெம்பர் இந்த 5 பேர் கொண்ட குழு வந்து உங்க வீட்டை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா வீடு கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கிராம சபையில வச்சு கிராம மக்கள் அனைவரின் முன்னிலையிலையும் ஒப்புதல் வாங்கி தான் வீடு கொடுப்பாங்க. இதுல எந்த விதமான ஒளிவு மறைமுகமே வேலை இல்லை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால கட்ட முடியல, எனக்கு ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா அரசாங்கத்திலிருந்தே 50,000 ரூபாய் வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதுல பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் லெவல். பேஸ்மெண்ட் லெவல்ல உங்களுக்கு ஆரம்பத்துல எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கு தகுந்தாப்ப ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அடுத்து ரூஃப் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாப்ப இது பண்ணுவாங்க. அடுத்து ஓவரால் முடிச்ச உடனே மீதி அமௌண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 மெத்தட்ல உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது போக இந்த வீடு கட்டுவதற்கு கம்பி மற்றும் சிமெண்ட் இந்த 2மே என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்பி சிமெண்ட் வேணும்னா யூனியன் ஆபீஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு தேவையான கம்பியையும் சிமெண்டையும் வாகனம் மூலமா எடுத்துட்டு போகலாம். அந்த அமௌண்ட் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு பில்லு போடுவாங்க இல்லையா, அந்த பில்லுல இருந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. அது போக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா வீடு வந்து கண்டிப்பாக பெண் பெயர்ல தான் கொடுப்பாங்க. அதாவது பட்டா வந்து ஃபீமேல் பேர்ல இருக்கு அப்படின்னா அந்த வீடு ஃபீமேல் பேருக்கு தான் வரும். ஸோ பட்டா ஆண் பேர்ல இருக்கு அப்படின்னா ஆண் மற்றும் பெண் 2 பேர் சேர்ந்தாப்புல தான் இந்த வீடை கொடுப்பாங்க. அது போக அவங்க ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மனைவி இல்லை, பெண் குழந்தைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலதான் ஒரு ஆணுக்கு வந்து இந்த வீடு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த இந்த வீடு கட்டிட்டீங்க இந்த திட்டத்தின் கீழே, இந்த வீடு நீங்க விற்கலாமானா விற்க முடியாது. ஏன் அப்படின்னா அதிலே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 30 வருட காலத்திற்கு இந்த வீடை நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல திட்டங்கள் சம்பந்தமான அதிகமான வீடியோஸ் நான் போடலாம்னு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் கண்டினியூ ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு வீடு சம்பந்தமான ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.